நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சமாதானத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமான சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம் என்ற அந்த நாட்களில அநேகருடைய வாழ்க்கையிலும் சரி, அநேகருடைய குடும்பங்களிலும் சரி சமாதான குறைவுகள் காணப்படுகிறது. ஆனால் சமாதான குறைவுகளோடு நம்முடைய வாழ்க்கையை காணப்படும் பொழுது நிரந்தரமான நல்ல ஒரு பூர்ணமான சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில வேண்டுமானால் தேவனை நோக்கி கூப்பிட்டு, தேவனே எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான சமாதானத்தை சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி நீங்கள் கேளுங்கள். கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு நிறைவாய் நிச்சயமாய் தருவார். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷம் இல்லை என்றால் அது ஒரு துக்கம் நிறைந்ததாய் தான் மாறும். ஆனால் சந்தோஷமும் சமாதானம் நிறைவாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அது ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை தரும். அந்த நிறைவான மகிழ்ச்சியை தேவாதி தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே தர வேண்டும் என்று சொல்லி நானும் தேவனை நோக்கி நான் பார்க்கிறேன். இந்த நாளிலே கூட தேவன் தருகிறதான வார்த்தை எபிரேயர் 13 அதிகாரம் வசனம் 5-6. நீங்கள் பணாசை இல்லாதவளாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த காலை வேளையிலே கூட தேவாதி தேவன் சொல்கிறார், பண ஆசை இல்லாதவர்களாய் போதும் என்கிற மனதோடு இருங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட பண பற்றாக்குறையோடு இருக்கலாம், பணம் இல்லாதவர்களாய் கூட நாம் இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கும்பொழுது அவர் தான் சொல்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொல்ல. அதனால் நம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே என்று சொன்னதே போல நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் குறைவுபட்டிருக்கிறதோ அந்த குறைவுபட்ட காரியத்தை தேவனிடத்தில் நம்ம சொல்லும் பொழுது கர்த்தர் ஆனவர் அந்த குறைவுல நிறைவாக மாற்றி நம் தைரியமாக இருப்போம். என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சகாயராய் இருக்கிறார். சகாயராய் அவர் இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லா நேரத்திலும் எந்தெந்த நேரம் நமக்கு உதவி தேவையோ அந்தந்த நேரத்துல தேவாதி தேவனுடைய உதவியை தந்து நம் அனைவரையும் நிச்சயமாய் வழி நடத்துவார். ஏனென்றால் ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆபத்துகள் வரும்பொழுது, துன்பங்கள் துயரங்கள் வரும்பொழுது உதவி செய்வதற்கு யாருமே இல்லை என்கிற நிலையில நாம் தள்ளப்படும் பொழுது கர்த்தர் சொல்ல, நான் உனக்கு சகாயராய் இருக்கிறேன். ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். அதனால் நான் உன் கூடவே இருக்கிறதுனால உனக்கு நிச்சயமாய் உதவி செய்வேன், சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரானவர் நமக்கு சகாயம் பண்ணும் பொழுது, கர்த்தரானவர் நமக்கு உதவி செய்யும் பொழுது நம் மனதளவில பயப்பட வேண்டாம், எதை குறித்தும் கலங்க சோர்ந்து போக தேவையில்லை. நம் தைரியமாக இருக்க வேண்டும். என்றால் அந்த சராசரங்களை படைத்த தேவாதி தேவன், இந்த உலகத்தை படைத்த தேவன், சர்வ வல்லமை படைத்த தேவாதி தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் ஒருபோதும் கைவிடாதபடி அவர் உங்களை கரங்களை பிடித்து நடத்துகிறார். அவர் தான் சொல்ல, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த கால வேளையில கூட உங்களுடைய வாழ்க்கை ஏதாவது காரியத்தை எதிர்பார்த்து சகாயம் வேண்டும், உதவி வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருப்பீர்களானால் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் இந்த உதவி தேவையாய் இருக்கிறது, தயவாய் எனக்கு உதவி செய்யுங்க. மனிதர்கள் உதவி செய்வார்கள் என்று சொல்லி மனிதர்கள் முகத்தை பார்த்து, மனிதர்களுடைய கரங்களை பார்த்து நான் ஏமாந்து போன நாட்கள் போதும். இந்த நாள் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாய் மாற்றி, ஒரு அற்புதத்தின் நாளாய் மாற்றி எனக்கு நீங்க சகாயம் பண்ணுங்க. நான் அதிக கவலையாய் இருக்கிறேன், பயப்படுகிறேன், சோர்ந்து போய் காணப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுவீர்களானால் தேவன் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகல, நான் உன்னை கைவிடல, அதனால நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவதனால நீங்க எதை நினைச்சு என்ன பண்ண வேண்டாம், பயப்பட வேண்டாம், தைரியமாய் இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அந்த காலவேளை தைரியமாய் இருப்போம், எதை குறித்தும் பயப்படாமல் இருப்போம், கர்த்தரே நோக்கி நாம் பார்ப்போம். அவருடைய முகத்தை பார்த்த பிள்ளைகள் பிரகாசம் அடைந்தார்கள். இந்த காலை வேளையில் உங்களுடைய முகத்தை பிரகாசம் அடைய பண்ணின தேவன் உங்களோடு கூட இருந்து அவரே உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். ஆமென். மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதிபனி போல உருகிட செய்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஆம் தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களே. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களே. சகாயம் பண்ணுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. உண்மையே நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த காலை வேளையுடைய உதவியின் கரத்தை எங்கள் மீது நீட்டுவீராக, எங்களுக்கு உதவி செய்வீராகப்பா. கர்த்தரே, எங்களுக்கு சகாயம் பண்ண போயதுக்காக உமக்கு நன்றி. நீங்க சகாயம் பண்ணுவதனால் நாங்கள் எதை குறித்தும் பயப்படாதபடி, கலங்காதபடி, தைரியமாய் இருப்பதற்கு உதவி செய்யுங்க. இந்த நாளில உதவி கேட்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரோடு கூட இருங்க. தயவாய் எங்களை நினைத்தரலும், நன்மை உண்டாக நினைத்தரலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன்.